தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 32வது நாளொன்றாகும். தேசம் முழுவதும் ஒற்றுமையின் சமாதானத்தின் செய்தியையும் எடுத்து செல்லும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நிகழ்வுகள் களுத்துறையில் ஆரம்பமாகின. களுத்துறை அரச மரத்தின் முன்னிருந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் வாகன பேரணி தனது பயணத்தை ஆரம்பித்தது. அங்கு திரண்ட களுத்துறை வாழ் மக்கள் தமது வாழ்த்துக்களை வாகன பேரணிக்கு வழங்கியிருந்தனர். வாகன பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் முகமாக களுத்துறை வாழ் மக்களினால் விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒற்றுமை பயணத்திற்கு மக்களின் ஆசிகளுடன் வாழ்த்துகளும் தெரிவிக்கப்பட்டன. களுத்துறை மாநகரின் பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னத்தை களுத்துறை வாழ் மக்கள் ஆசியுடன் பேரணிக்கு வழங்கினர். नितिनि पल भरित में जय भूमि गतिनि रक्त अनुमी මාත්‍යරට අපි අවංක ස්තුතිවන්ත වෙනවා. තව තවත් කරන්න සත්‍ය ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. භූමි செழுமை கலைநயத்தின் அழகிய பூமி மரபி காவல் கொள்ளும் புண்ணிய பூமி செந்தன் காலை பூமிரா சிறினி சருசார மேரன் பூமி சித்தினி பல பரித மேக பூமி கத்தினி ரக்கதேவன் மேமம் பூமி ஸ்வகேரனண்டி மணி. களுத்துறையில் இருந்து விடைபெற்ற வாகன பேரணி இன்றைய தினத்தின் தனது 2வது இலக்கான வாதுவையை சென்றடைந்துள்ளது. வணக்கம் கிருஷாந்த். தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBCMTV ஊடக வலையமைப்பு கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்கான 2வது இலக்கான வாத்துவ நகரை நாங்கள் வந்தடைந்ததன் பிறகு தற்போது வாத்துவ என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை கரத்துக்கு கரம் பரிமாற்றுவதற்காக எங்களுடைய வாத்துவ வாழ் அனைத்து சொந்தங்களும் இங்கு குழுமி இருக்கின்றனர். இவர்களுடைய கரத்துக்கு கரம் அந்த செங்கல் பரிமாற்றப்பட்டதன் பிறகு எங்களுடைய பிரதான வாகன தொடரணிக்கு ஏற்றுக்கொண்டதன் நிறைவாக இங்கிருந்து பிற்பகல் 2 மணி அளவில் பாணந்துர நகரை சென்றடைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் நாட்டில் உள்ள பல்வேறுபட்ட சொந்தங்கள் இங்கு எங்களோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய ஆசியினையும் ஆதரவினையும் வழங்கியிருந்தனர். தொடர்ந்தும் எங்களுடைய வாகன தொடரணியானது நாளைய தினம் கொழும்பை வந்தடைவதற்கு தயாராக இருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு காளிமுகத்திடலில் நாளை மாலை 6:30 மணி அளவில் இடம்பெறவுள்ள மாபெரும் இன்னிசை நிகழ்வில் நாட்டின் தேசிய ஐக்கியம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் அனைவரும் ஒன்று கூடுமாறு இந்த சமயத்தில் அன்போடு அழைப்பு விடுப்பதோடு தொடர்ந்தும் இந்த ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக வாத்துவையிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.